என் அன்பு பிள்ளையே, உன் அப்பா நான் உன்னோடு பேசுகிறேன். இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது தற்செயலாக நடந்தது அல்ல. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருக்கும் அந்த ஆறாத வடுவையும் உன் கண்களிலிருந்து வழியும் அந்த இரகசிய கண்ணீரையும் தேவன் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்பா, நான் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள் என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டிலேயே நான் அமர்ந்திருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் பொற்களத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். உன் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற உன் அப்பா நான் வந்துவிட்டேன். கலங்காதே பிள்ளையே, உன்னை படைத்த தேவன் நான் உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கும் இந்த நெருக்கடிகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே அப்பா நான் அனுமதித்தேன். ஒரு வைரம் பட்டை தீட்டப்படும் போதுதான் அதன் உண்மையான பிரகாசம் வெளியே வரும். அதுபோலவே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோதனைகள் உன்னை ஒரு வைரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம். உன்னால் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவன் என்று உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் உன்னை பார்க்கும் விதத்திற்கும் உன் அப்பா நான் உன்னை பார்க்கும் விதத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நீ எனக்கு விலையேற பெற்றவன். உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் தேவன் நான் உன்னை என் உள்ளங்கைகளில் ஏந்திக் கொள்வேன். உன் பொருளாதார நெருக்கடியை பற்றி நீ மிகவும் பாரப்படுகிறாய். கடன்கள் என்னை சூழ்ந்து விட்டதே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை என்னால் தர முடியவில்லையே என்று நீ தவிப்பது எனக்கு தெரியும். தேவன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். செங்கடலை பிளந்து தன் மக்களுக்கு வழி உண்டாக்கிய உன் அப்பா உன் முன்னால் இருக்கும் அந்த பொருளாதார தருதைகளையும் இப்போது பிளந்து தள்ளுகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் அதிரத் திறக்கும். வழியே இல்லாத இடத்தில் ஒரு புதிய ஊற்றை நான் உனக்காக உருவாக்குவேன். மனிதர்களிடம் கையேந்தி நின்ற அதே இடத்தில் நீ பலருக்கு கொடுக்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன். உன் வறுமை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. தேவன் நான் உன் இல்லத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன். உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த பெரிய அமைதியையும் கசப்பான வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என் வீட்டில் ஒரு நிமிடம் கூட நிம்மதி இல்லையே, எப்போது பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருக்கிறதே என்று நீ ஏங்குகிறாயல்லவா? உன் வீட்டின் வாசலில் இன்று நான் வந்து நிற்கிறேன். உன் இல்லத்தில் இருக்கும் அந்த இருளை அகற்றி ஒரு தெய்வீகச் சமாதானத்தை அப்பா நான் ஊற்றப்போகிறேன். பிரிந்து கிடக்கும் இதயங்கள் மீண்டும் இணையும். கசப்புக்களெல்லாம் இனிப்பாக மாறும். உன் பிள்ளைகளின் பாதையில் நான் ஒரு பெரிய ஒளியாக இருப்பேன். அவர்கள் வழி தவறிப் போவார்களோ என்ற அச்சம் உனக்கு இனி வேண்டாம். அவர்களின் ஒவ்வொரு அடியையும் தேவன் நான் பாதுகாப்பேன். உன் தலைமுறைக்கே ஒரு விடிவு காலம் இன்று பிறக்கிறது. உன்னை பற்றி தவறாக பேசி உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிறவர்களைக் கண்டு நீ அஞ்சாதே. அவர்கள் முன்னாலேயே உனக்கு ஒரு பெரிய வெற்றியை நான் பரிசாகத் தருவேன். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது கற்கள் சிதறுவது போல உன் வாழ்வில் நடக்கும் போராட்டங்கள் உன்னை செதுக்குவதற்காகவே. நீ மௌனமாக இரு. உன் அப்பா நான் உனக்காக போரிடுவேன். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் உன்னால் மட்டுமே இது சாத்தியமானது என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது. உன்னை தாழ்மைப்படுத்தியவர்கள் முன்னிலையிலேயே உன்னை உயர்த்துவேன். உன் கௌரவம், உன் மதிப்பு, நீ இழந்த அந்த பழைய சந்தோஷம் அனைத்தையும் இரட்டிப்பாக இன்று உனக்கு தருகிறேன். யாரோ உன்னை காயப்படுத்திவிட்டார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. தேவன் நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறந்து வைத்திருக்கிறேன்.
மனிதர்கள் போடும் கணக்கு வேறு. உன் அப்பா நான் போடும் கணக்கு வேறு. உன்னை தள்ளி வைத்தவர்கள் தேடி வரும்படி நான் செய்வேன். உன் பலவீனம் நீங்கி புதிய ஒரு தைரியம் உன் இதயத்தில் பாயும். நீ வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும், நீ கனவு கண்டதைக் காட்டிலும் மேலான காரியங்களை உன் கண்கள் காணும். உன் குடும்பம் ஒரு பெரிய சாட்சியாக மாறும். மற்றவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. என் மகனே, என் மகளே, எதைக் குறித்தும் கலங்காதே, எதைக் குறித்தும் அஞ்சாதே. உன் கையை பிடித்து உன் அப்பா நான் உன்னை நடத்துவேன். முன்னால் இருக்கும் பாதை அடைக்கப்பட்டிருப்பதாகத் தோன்றினால் நினைவில் கொள், நான் வழியை உருவாக்குபவன். உன்னை உருவாக்கிய தேவன் நான். ஒரு தாயைப் போல உன்னை தேற்றுவேன், ஒரு தந்தையைப் போல உன்னை தாங்குவேன். உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. உன் சிரிப்பு மீண்டும் திரும்பும். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளைத் தொடங்கு. அப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உண்மையானவர். நான் உனக்காக கிரியை செய்கிறேன். நிம்மதியாக இரு. உன் அப்பா நான் உனக்காகவே இருக்கிறேன். பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த நொடியில் ஒரு கணம் உன் இதயத்தை அமைதிப்படுத்து. அப்பா, நான் உம்மை நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லு. அந்த ஒரு வார்த்தை கூட உன் விசுவாசத்தின் அறிவிப்பாக மாறும். இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நன்மைகளை இப்போதே உன் இதயத்தால் ஏற்றுக்கொள். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் காத்திருப்புக்கு முடிவு உண்டு. உன் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. உன் இரவுகளுக்கு ஒரு விடியல் உண்டு. நீ இத்தனை நாள் சுமந்த பாரங்களை இனி தனியாகச் சுமக்க வேண்டாம். அதை என்னிடம் கொடு. நான் உன்னை தாங்குவேன். நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை கரை சேர்ப்பேன். உன் இதயம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்தால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடு. ஏனெனில் உன் விசுவாசத்தை நீ அறிவிக்கும்போது உன் இதயம் பலப்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைகள் ஆறுதல் தேவைப்படும் இன்னொரு இதயத்திற்கும் சென்றடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள். ஒருவரின் கண்ணீரை துடைக்க தேவன் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் அற்புதங்களுக்கு முன்கூட்டியே நன்றி சொல். ஏனெனில் உன் அப்பா நான் ஆரம்பித்த நல்ல வேலையை பாதியில் நிறுத்த மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன்.